மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களினுடைய பதிலுரை. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், பம்பரமும் சுற்றிய பின் ஓய்வு கொள்ளும், பெரியாரோ படுக்கிளமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார். ஈழத்து எழுச்சி கவிஞர் காசி ஆனந்தனோ, மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்பார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரே, உமை முதலில் வணங்குகிறேன். உரிமை மறந்து உணர்வு துறந்த ஊமை சனங்களை தட்டி எழுப்பிய தலைவன், இந்திய ஜனநாயகத்தை கட்டி எழுப்பிய தலைவன். அவர் சாதிக்கு தலைவன் அல்ல, சமூக கொடுமைகளை சட்டமியற்றி சாதித்த தலைவன். அரசியல் சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வணங்குகிறேன். அழுகின்ற போதும் மேகம் போல் அழுதவன் நீ, விழுகின்ற போதும் விதை போல் விழுந்தவன் நீ. வெறும் தலைகளை எண்ணிய தலைவர்களிடையே தமிழர்களின் இதயங்களை எண்ணியவன் நீ. அண்ணா, நீ மண்ணுக்குள் சென்றாலும் வேறாகத்தான் சென்றாய். அதனால்தான் இன்றும் உடன்பிறப்புகளின் உள்ளங்களில் மலர்களாய் மலர்ந்து மனம் வீசுகின்றாய். தமிழ்தாயின் தலைமகன் எங்கள் அண்ணா, உங்களை வணங்குகிறேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா ஆகியோர்களின் ஒட்டுமொத்த கூட்டுக்கலவை தலைவர் கலைஞர் அவர்கள். அரை நூற்றாண்டு கால தமிழக தினசரிகளின் தலைப்புச் செய்தி கலைஞர். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், கலைஞர் பிறந்த நாள் தமிழுக்கு ஏடு திறந்த நாள், தமிழர்க்கு சூடு பிறந்த நாள், பகுத்தறிவுக்கு பிள்ளை பிறந்த நாள், மேடை மொழிக்கு மீசை முளைத்த நாள். உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் 8 கோடி தமிழர்களையும் கட்டி போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். தமிழ் எங்கள் மொழி என்றாய், திராவிடம் எங்கள் வழி என்றாய். மாநிலம் தாண்டி உன் மகத்துவம் புரிகிறது, ஒன்றியத்தின் பார்வை உன் மீது படுகிறது. கழகத்தை களமாக்கி திராவிடத்தை உயிராக்கி, வீட்டுக்கு விளக்காய் நாட்டுக்கு தொண்டனாய் எங்களுக்கு தளபதியாய், எங்கள் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவனாய், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். எங்களின் சின்னவர், மக்கள் மனங்களின் மன்னவர், தொட்ட துறையெல்லாம் பொன்னாய் மாறுது. இளைஞர் நலனே உனது இலக்காய் ஆனது. இலக்கை எய்திட உந்தன் உழைப்பு எங்களை போன்றோருக்கு மலைப்பாய் உள்ளது. நாளைய விடியலின் புதிய பூபாலம் இயக்கத்தின் இளைஞரணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் என்னை அரவணைத்து வழிநடத்தி செல்லும் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு.பே. சாமிநாதன் அவர்களையும், திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் இல பத்மநாபன் அவர்களையும், என்னை இம்மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்த தாராபுரம் தொகுதியின் கழக உடன்பிறப்புகள் மற்றும் தொகுதிவாழ் மக்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் எத்தனையோ பெரும் ஆளுமைகள், அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் செய்திட்ட எண்ணிலடங்கா சேவையை நன்றியோடு நினைவு கூர்ந்து, பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு முதல்வர், அவை முன்னவர், மூத்த அமைச்சர் பெருமக்கள், அரசு கொறடா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். காலம் காலமாய் அடிமைப்படுத்தப்பட்டு வறியவர்களாய் உரிமையற்றவர்களாய் இருந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலை ஏற்றம் பெற ஏணியாய், கரை சேர்க்கும் தோணியாய் நமது கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் எண்ணிலடங்கா திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதில் இத்துறை பெருமை கொள்கிறது. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை போன்ற பல்வேறு விழுமியங்களை திராவிட சித்தாந்தம் மூலம் பரவச் செய்து இன்று விருட்சமாய் வளர்ந்து நிற்கவும் செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நூற்றாண்டும், சமூகத்தின் அடிவரை வேர் விட்டிருந்த சாதிய அவலத்தை வேறறுக்க
அறிவாயுதம் தாங்கி சமர் புரிந்த வைக்கம் போரின் நூற்றாண்டும் ஒரே ஆண்டில் வருவது ஆச்சரியமான நிகழ்கால நிஜங்கள். இந்த நேரத்தில் வைக்கம் போரின் நூற்றாண்டு நினைவை அரசு விழாவாக கொண்டாட உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, பெண்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதிதிராவிட பழங்குடியின விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். பட்டியலின மற்றும் விளிம்பு நிலை மக்கள் முன்னேற்றமே தனது வாழ்நாள் கடமையாக கருதி உழைத்தவரும் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழுவின் முதல் தலைவருமான பெரியவர் ஐயா எல். இளைய பெருமாள் அவர்களுக்கு நூற்றாண்டு நினைவரங்கம் அமைத்து தரப்படும் என்று விதி எண் 110 கீழ் அறிவித்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்களால் விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் மற்றும் மானிய கோரிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் என மொத்தம் 38 அறிவிப்புகளில் இதுவரை 36 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 அறிவிப்புகளுக்கும் அரசாணை வெளியிடும் பொருட்டு தொடர் நடவடிக்கையில் உள்ளது. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவனை சிறந்த அமைச்சன் என்ற குறளுக்கு இலக்கணமாய் இவ்வாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் இழிநிலையை போக்க நவீன இயந்திரம் வழங்க வழிவகை செய்யப்படும் என்ற அறிவிப்புக்கும், புதுவை வண்ணார் இன மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்க ரூபாய் 100 கோடி செலவில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வழங்கியதற்கும், அறிவுச் சுடரொளி ஆற்றலின் அடைமொழி இந்தியாவின் கலங்கரை விளக்கம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளை பரப்புவதற்காக அவரது படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கியதற்கும், மதுரை, கோவை, திருச்சி மற்றும் நீலகிரியில் ரூபாய் 100 கோடி செலவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 புதிய பெரு விடுதிகள் நவீன வசதியுடன் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கும், நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பில் முழுமையான அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடி செலவில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்திடும் பொருட்டு ஒரு சிறப்பு சட்டத்தை இந்த அரசு இயற்றும் என்ற அறிவிப்பிற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி என்ற ஒரு சொல் மட்டும் போதாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வியை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் துணை திட்டம் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டங்களுக்காக மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப முறையே 20.01 விழுக்காடு மற்றும் 1.17 விழுக்காடு அளவிற்கு இணையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. 2023-24 நிதியாண்டில் மாநில ஆண்டு திட்ட ஒதுக்கீடான ரூபாய் 77,930.30 கோடியில் ஆதிதிராவிடர் துணை திட்டத்திற்காக ரூபாய் 17,075.70 கோடி, அதாவது 21.91% மற்றும் பழங்குடியினர் துணை திட்டத்திற்காக ரூபாய் 1,595.89 கோடி, அதாவது 2.05% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டத்திற்காக
ஆண்டுதோறும் ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2022-23 நிதியாண்டில் 511 நபர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் கடந்த காலங்களில் இத்துறை மூலம் பட்டா வழங்கப்பட்ட 1,66,504 பயனாளிகளில் 1,32,609 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 33,895 நபர்களுக்கும் விரைவில் பட்டா வழங்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சாதி வேறுபாடுகளற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ள சிற்றூர்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முத்தான திட்டத்தை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 சிற்றூர்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வீதம் வழங்கப்பட்டு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சாதி வேறுபாடுகள் அற்ற மயானங்கள் எதிர்காலத்தில் அதிகரிப்பதோடு சமூக நல்லிணக்கமும் ஏற்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வன்கொடுமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இவ்வரசு முனைப்புடன் செயல்படுவதன் காரணமாக 165 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் 335 நபர்களுக்கு ஓய்வூதியமும் 66 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் 60 நபர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2022-23 ஆண்டு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 3,870 நபர்களுக்கு ரூபாய் 47 கோடி தீருதவியாக வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தால் மட்டுமே வன்கொடுமையை தடுத்திட முடியாது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், மாற்றம் மட்டுமே மனங்களை இணைக்கும், மனமாற்றம் மட்டுமே மனங்களை இணைக்கும். மதங்களை கடந்தும் இனங்களை கடந்தும் சாதியம் கடந்தும் மனிதம் வளர்க்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் இதுவரை 3 முறை கூட்டப்பட்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்துடன் கூடிய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் இதுவரை பெறப்பட்ட 1820 மனுக்களில் 987 மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளது. எஞ்சிய 839 மனுக்கள் தொடர் நடவடிக்கையில் உள்ளது. நடப்பு நிதியாண்டில் மொத்த நிதி ஒதுக்கீடான ரூபாய் 3,512.85 கோடியில் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக மட்டும் ரூபாய் 2,206.70 கோடி, அதாவது மொத்த ஒதுக்கீட்டில் 62.81 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் முதுகலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை பயில்வோருக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்பிற்கான ஊக்கத்தொகை திட்டத்தில் நிதியுதவி பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பின் ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் முதுகலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை பயில்வோருக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயிலும் நாடு மற்றும் பாடப்பிரிவிற்கு ஏற்ப ஒரு மாணவருக்கு ரூபாய் 36 லட்சத்திற்கு மிகாமல் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 2020-21 ஆண்டில் 4 மாணவர்களே பயனடைந்த நிலையில் 2021 முதல் 2023 ஆண்டு வரை 18 மாணாக்கர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்புக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 50,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டதன் விளைவாக 2022-23 ஆண்டில் 1,554 மாணாக்கர்கள் பயனடைந்துள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-23 ஆண்டின் புதிய முன்னெடுப்புகளாக ஆதிதிராவிட நல பள்ளிகளுக்கு ரூபாய் 3.16 கோடி மதிப்பீட்டில் அறிவுத்திறன் பலகைகள் ஸ்மார்ட் போர்ட்ஸ், ரூபாய் 3.15 கோடி மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வுக்கூட உபகரணங்கள், ரூபாய் 14.82 கோடி மதிப்பீட்டில் 6 பள்ளிகளை மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 15 கோடி செலவில் 366 விடுதிகள் செப்பனிடப்பட்டுள்ளன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கூற்றிற்கிணங்க ஆதிதிராவிட நல பள்ளிகள் உட்பட பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கப்படும் என்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இவ்வறிவிப்பானது பல்வேறு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படும் வரவேற்பின் மூலம் சமூக நீதிக்கான திராவிட மாடல் அரசின்
மிகச்சிறந்த முன்னெடுப்பு என்பது தெளிவாகிறது. முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முத்தான திட்டமான சமத்துவபுர திட்டம் எப்படி அனைத்து சமுதாயமும் இணைந்து இருக்கும் வகையில் சமூக நீதி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டதோ, அதுபோல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அனைத்து பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறையில் இணைக்கும் முடிவு என்பது சமூக நீதி வரலாற்றில் மேலும் ஒரு மைல்கல் என்பதில் துளியும் ஐயமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் இன்றைய நிதி நிலைமையில் அரசு மட்டுமே அனைத்து திட்டப் பணிகளையும் செய்துவிட முடியாது. எனவே தனியார் நிறுவனங்களின் சமுதாய பங்களிப்பு நிதியிலிருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்வது இன்றியமையாததாகும். நடப்பு நிதியாண்டில் 14 தனியார் நிறுவனங்களின் சமுதாய பங்களிப்பு நிதியின் மூலம் ரூபாய் 4.22 கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், பள்ளிகளுக்கு சேவ் த சில்ட்ரன் ஆர்கனைசேஷன் ரூபாய் 2 கோடியில் 85 அறிவுத்திறன் பலகைகள் ஸ்மார்ட் போர்ட்ஸ், எல்என்டி லிமிடெட் ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் மேசைகள் மற்றும் இருக்கைகள் வழங்கியுள்ளன. மேலும் பள்ளிகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ரினால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் ரூபாய் 43.44 லட்சமும், மும்பை ப்ளூ சிப் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் லிமிடெட் ரூபாய் 45 லட்சமும், எல்என்டி லிமிடெட் மற்றும் ஸ்மார்ட் வேர்ல்ட் கம்யூனிகேஷன் ரூபாய் 25 லட்சமும் வழங்கியுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சராக பதவியேற்ற பின் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி எங்கள் துறையை சார்ந்தது என்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். ஆம், ஆந்திரா மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்ற மாணாக்கர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தவர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆவார்கள். இப்போட்டியில் தமிழக மாணாக்கர்கள் 50 பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் 5வது இடத்தை பெற்றதுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பள்ளி மாணாக்கர்களுக்கு சதுரங்க விளையாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 99 மாணாக்கர்கள் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 44வது சர்வதேச சதுரங்க விளையாட்டுப் போட்டிகளை நேரில் கண்டு களித்தனர். தந்தை பெரியாரின் மீட்சியான நம் முதல்வர் அவர்களின் தொடர் நடவடிக்கையால் தான் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்காரர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை கூற இந்நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். 2021-22 ஆண்டு 443 இருளர்களுக்கு வீடு வழங்க நிதி ஒதுக்கியதாகட்டும், 2022-23 ஆண்டு அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடி மக்களுக்காக 1094 வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கியதாகட்டும், பத்மஸ்ரீ விருது பெற்ற இருளர் பழங்குடி இனத்தைச் சார்ந்த திரு வடிவேல் கோபால் மற்றும் திரு மாசி சடையன் ஆகியோர்களை தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து சிறப்பித்தமையாகட்டும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளில் 227 பழங்குடியின குடும்பங்களுக்கான பங்குத்தொகை ரூபாய் 3.66 கோடி வழங்கியதாகட்டும், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 16 கிராமங்களில் வாழும் இருளர் மக்களுக்கு 967 ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி சேகரம் செய்வதற்கு சிறப்பினமாக ரூபாய் 86.13 லட்சம் வழங்கப்பட்டு 500 குடும்பங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகளாக இருந்தவர்கள் தற்போது தொழில் முனைவராக மாற்றியதாகட்டும், இந்நிகழ்வுகள் எல்லாம் பழங்குடியின விளிம்பு நிலை மக்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டது மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான இவ்வரசு என்பதை தெளிவாக பறைசாற்றும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006 கீழ் 10,410 தனிநபர் உரிமைகளும் 528 சமுதாய உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளன. பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்களில் மெய்த்தன்மையினை கூர்ந்தாய்வு செய்து மே 2021 முதல் பிப்ரவரி 2023 வரை 1064 சான்றிதழ்கள் மெய்த்தன்மை சரிபார்த்து வழங்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் பற்றிய விவரங்களை சேகரிக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மொழி, சமூக, பொருளாதார மற்றும்
கல்விநிலை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கும் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் நீலகிரி மாவட்டத்தில் பாலாடா என்ற இடத்தில் இயங்கி வருகிறது. பழங்குடியினர் ஆய்வு மைய வளாகத்தில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக புகைப்பட அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்கினை போற்றும் வகையில் பழங்குடியினர் பெருமை தினம் ஜான்ஜாத்தியா கௌரவ திவாஸ் மாநில அளவில் சென்னையில் கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல், பள்ளிகள், விடுதிகள் மற்றும் சமுதாய கூடம் போன்ற கட்டுமான பணிகளை தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மேற்கொண்டு வருகிறது. 2022-23 நிதியாண்டில் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தப்பட்டு 19,042 ஆதிதிராவிடர் மற்றும் 1,502 பழங்குடியினருக்கு ரூபாய் 171.82 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2022-23 ஆண்டு 7,098 பயனாளிகளுக்கு தொழில் தொடங்க ரூபாய் 104.97 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் 1,853 இளைஞர்கள் சுய தொழில் துவங்க ரூபாய் 32.17 கோடி நிதியுதவி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் கட்டுமான பிரிவின் கீழ் இதுவரை 101 பணிகள் ரூபாய் 24.32 கோடி மதிப்பீட்டில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 312 பணிகள் ரூபாய் 239.57 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிலமற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் 50 விழுக்காடு அல்லது அதிகபட்சம் ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 2022-23 ஆண்டு 37 பயனாளிகளுக்கு ரூபாய் 88.34 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தாட்கோ மூலம் 1992 உறுப்பினர்கள் கொண்ட 166 மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு வங்கிக்கு ரூபாய் 17.92 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், பொறியியல், செவிலியர் போன்ற முழுநேர பட்டப்படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு குறைந்த வட்டியில் கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 46 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்கள் பயனடைந்துள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு புதிய முயற்சியாக தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய கீழ்கண்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 75 மாணாக்கர்களுக்கு இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலம் நடத்தப்படும் இணைய வழி இளங்கலை தகவல் அறிவியல் மற்றும் பயன்பாடு பட்டப்படிப்பில் சேர நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி. 148 மாணாக்கர்களுக்கு HCL நிறுவனத்தில் ஓராண்டு கால உள்ளுறை பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புடன் கூடிய நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி. 152 இளைஞர்களுக்கு வங்கி பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்கான பயிற்சி. 300 மாணாக்கருக்கு மருத்துவ குறியீடுக்கான மெடிக்கல் கோடிங் பயிற்சி. 243 நபர்களுக்கு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விண்வெளி ஆராய்ச்சி மையம் மூலம் ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி. 490 மாணாக்கர்களுக்கு விமான நிலைய வாடிக்கையாளர் சேவைக்கான பயிற்சி. 46 நபர்களுக்கு அழகு நிலையங்களில் வேலைவாய்ப்பு பெறவும் சொந்தமாக அழகு நிலையங்கள் அமைப்பதற்கான பயிற்சி. 100 மாணாக்கர்களுக்கு IIT மற்றும் IIM போன்ற கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பு படிக்க பொது நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி போன்ற பயிற்சிகள் ரூபாய் 2.80 கோடி செலவில் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கையில் பங்கு பெற்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பதிலுரையில் மானிய கோரிக்கைக்கு தேவையான தகவல்களை தந்து உதவிய தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தனிச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா IAS, ஆதிதிராவிடர் நல இயக்குனர் திரு ஆனந்த் IAS, தாட்கோவின் தலைவர் அண்ணன்
மதிவாணன், தாட்கோ மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி ஐஏஎஸ், பழங்குடியினர் நல இயக்குனர் திரு அண்ணாதுரை சிஎல்எஸ் மற்றும் காவல்துறை தலைவர் திரு பிரபாகரன் ஐபிஎஸ், சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆகியோருக்கும் மற்றும் அல்லும் பகலும் அயராது உழைத்து என்னோடு பணியாற்றிய துறை சார்ந்த அனைத்து அலுவலருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தங்கள் அனுமதியுடன் அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். 1. வாடகை கட்டடங்கள் இயங்கி வரும் 4 ஆதிதிராவிட மாணாக்கர் விடுதிகளுக்கு ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதி கட்டடங்கள் கட்டப்படும். விடுதிகளில் ஏற்படும் சிறு பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மாணாக்கரின் எதிர்பாரா மருத்துவ செலவினம் ஆகிய பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 7.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னை மாவட்டத்தில் உள்ள 23 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளுக்கு ஒருங்கிணைந்த சமையலறை மூலம் சுகாதாரமான மற்றும் தரமான உணவு வழங்கும் திட்டம் ரூபாய் 3.75 கோடி செலவில் செயல்படுத்தப்படும். 4. விடுதிகளில் சிறப்பு பராமரிப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் வருகை பதிவு வசதிகள் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கல்லூரி விடுதிகளில் நவீன வசதிகளுடன் கூடிய கற்றல் கற்பித்தல் அறை ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 6. விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு ரூபாய் 1 கோடி செலவில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். 7. சென்னை சமூக பணி கல்லூரியில் ரூபாய் 2 கோடி மானியத்தில் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் நிறுவப்படும். 8. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த புகார் அளிக்கவும், சட்ட ஆலோசனைகள் வழங்கவும் தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உதவி மையம் ஏற்படுத்தப்படும். 9. அரசு சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு சட்டப்படிப்பு பயிலும் மாணாக்கருக்கு உட்பயிற்சி உதவி. 10. தமிழ்நாட்டில் உள்ள 37 வகையான பழங்குடியினரின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு, இன வரவியல் ஆய்வு. 11. பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் இணையதள இணைப்பு வசதி. 12. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களையும் கண்காணிக்க திட்ட கண்காணிப்பு அலகு ஏற்படுத்தப்படும். 13. பழங்குடியினர் குடியிருப்புகளை நவீன கிராமங்களாக உருவாக்குதல். 14. பழங்குடியின மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம். 15. வீடற்ற 1500 பழங்குடியின குடும்பங்களுக்கு ரூபாய் 45 கோடி செலவில் வீடுகள் கட்டித்தரப்படும். 16. தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர் நலவாரியம் மானியத்தின் மூலம் வீடுகள் வழங்கப்படும். 17. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளர்களின் சிறந்த தமிழ் படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும். 18. மாணாக்கர்கள் விடுதிகளில் மன்றங்கள் அமைத்தல். 19. வெளிநாடுகளில் கல்வி பயிர்வுக்கான கல்வி உதவி திட்டம் 2 திட்டக்கூறுகளாக திருத்தி அமைக்கப்படும். 20. பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகளை தமிழ்நாடு பணிபுரியும் மகளிருக்கான விடுதி நிறுவனம் மூலம் மேம்படுத்துதல். 21. 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணாக்கருக்கு உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சிகள். 22. தாட்கோ மூலம் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன் பயிற்சிகள். 23. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்துதல். 24. மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களை நவீனப்படுத்துதல் மற்றும் உருவாக்குதல். 25. தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோரிய கருத்துக்களுக்கு சுருக்கமான விடையை அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் ஆதிதிராவிட இளைஞருக்கு தாட்கோ மூலம் தொழில் தொடங்க வழங்கப்படும் தொகையை ரூபாய் 50 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் எடுத்துச் சென்று முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆதிதிராவிட நல பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் போது ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக தெரிவித்துள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும்
ஆசிரியர்கள் மேலும் அரசு பணியாளர்கள் மேலும் மிகவும் அக்கறை கொண்டவர்கள். அதனால் பள்ளி கல்வித்துறையில் இயங்கும் ஆசிரியர்களுக்கோ காப்பாளர்களுக்கோ அவர்களுடைய பணி உயர்வுக்கோ பணி மாறுதல் மற்றும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ஆதிதிராவிட நல விடுதிகளில் சமையலராக பணிபுரிகிறது பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆதிதிராவிட நல விடுதிகளில் சமையலராக கடந்த 2019-2021 வரையிலான காலத்தில் 17 மாவட்டங்களில் 522 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வரப்பெற்றதன் அடிப்படையில் இத்துறை மூலம் விரிவான விசாரணை செய்யப்பட்டு 133 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவ்வாறு பணிநீக்கம் செய்யப்பட்ட நபர்களுள் சிலர் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற தடையாணை மற்றும் மறு விசாரணை என்ற தீர்ப்பினை பெற்றதன் அடிப்படையில் தீர்ப்பாணையில் வழங்கப்பட்ட அறிவுரைகள் படி மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்து சமையலராக நியமனம் பெற்றவர்கள் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பாணை மீது ஏஏஜி அவர்களின் கருத்துரையினை பெற்று துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவ்வழக்குகளில் வரும் இறுதி தீர்ப்புக்கு ஏற்றவாறு துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ். ராஜ்குமார் அவர்கள் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலகத்தை பற்றி சொன்னாங்க. மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலகம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தான் இயங்கணும். புதிதாக பிரிக்கப்பட்ட நாகப்பட்டினம் அந்த மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஸ்பெஷல் தாசில்தாரோட ஆஃபீஸ் தான் ஒரே இடத்துல இருந்துச்சு. அதை தான் பிரிக்கிறதுக்கு சொல்லி நம்ம ஜீவோ போட்டிருக்கமே ஒழிய மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலகம் அந்தந்த மாவட்டங்களிலே தான் இயங்கும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் 108 பேர் 123 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளனர். இந்த வெட்டு தீர்மானங்களை நான் படித்து பார்த்தேன். இந்த மானிய கோரிக்கை தொடர்பாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய கருத்துக்களுக்கு வேண்டிய விளக்கங்களை அளித்துள்ளேன் என்று நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெட்டு தீர்மானங்களில் சுட்டிக்காட்டிய ஆலோசனைகள் திட்டங்கள் நன்கு பரிசீலனை செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையை பெற்று உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்களை அளித்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு இம்மானிய கோரிக்கையை நிறைவேற்ற தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இசையோ வசையோ தமிழால் கிட்டட்டும், இசையோ வசையோ தலைவர் மனம் சொல்லட்டும், தனியாத உழைப்போடு தளபதி தம் வழியோடு அவர் வழித்தடமே எம் வழித்தடமாய் எளியோர்கள் ஏற்றம் பெற இலக்கினை எய்திடவே உழைத்திடுவேன் உறுதியோடு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.